நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். குடியுரிமை திருத்த சட்டத்தை வரும் மக்களவை தேர்தலுக்குள்ளாக நடைமுறைப்படுத்தவும் அதற்கான அறிவிப்பாணை வெளியிடப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அமித்ஷாவின் பாஜக அரசின் ஆணவத்தின் உச்சி இது. ஆணவத்தினுடைய உச்சியில தான் இதெல்லாம் பேச முடியும். ஹிட்லருக்கு இருந்தது அந்த ஆணவம், ஹிட்லர் என்ன ஆனாருன்னு தெரியும். முசோலினிக்கு இருந்தது இந்த ஆணவம், முசோலின் என்ன ஆனாருன்னு தெரியும். பல பேர்களை நான் பட்டியலிட்டு சொல்லலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பொது சிவில் சட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்தணும். உத்தரகாண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க, அடுத்தது ராஜஸ்தான்ல கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இந்த இந்திய தேசத்தை பிளவுபடுத்துவது, இந்த இந்திய தேசத்தை கலவரத்தை ஏற்படுத்தி குளிர்காயலமா என்று நினைக்கிறார்கள். ஒருபோதும் இதை இந்து மக்களை அனுமதிக்க மாட்டார்கள். இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பார்சிகளும் புத்தர்களும் எல்லோரும் பஞ்சாபிகளும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுதான் நம்முடைய நாடு. பல்வேறு மொழிகள், இனங்கள், மதங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், பன்முகத்தன்மை உள்ளடக்கிய நாடு நம்முடைய இந்திய தேசம். இந்த தேசத்தில RSS உடைய சித்தாந்தம், அவருடைய கொள்கை கோட்பாடை எல்லாம் புகுத்தி தலைநகரம் டெல்லி என்றால் இவர்கள் தலைநகரத்தை நாக்பூருக்கும் காசிக்கும் மாற்றுவேன் என்று சொல்லுவார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லோரும் சேர்ந்து எழுதிய ஒரு தேசத்திற்கான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதையே சிதைப்போம், அதையே அழிப்போம் என்று கூக்குரல் விடுத்து கொண்டுபவர்கள் இந்த தேசத்தை என்ன செய்வார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒருபோதும் மக்கள் இதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இப்படித்தான் வேளாண்மை திருத்த சட்டம் என்று ஒரு அதானிக்காக விவசாயிகளை வஞ்சிக்கும் சட்டமாக, யாரையும் கேட்காமல் எந்தவித வாதமும் இல்லாமல் இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக அதை நிறைவேற்றினார்கள். அங்க இருக்கின்ற விவசாய பெருங்குடிய மக்கள் எல்லாம் டெல்லியில முகாமிட்டு அந்த வேளாண்மை திருத்த சட்டத்தை எந்த வேகத்தில் கொண்டு வந்தார்களோ ஒரு வருடத்திற்கு பிறகு அதை திரும்ப பெற்றார்கள். அதே போன்று இன்று ஆணவத்தோடு சொல்லும் அமித்ஷா அவர்கள் இதை கொண்டு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. எந்த மக்களும் இதை அனுமதிக்க மாட்டார்கள். இந்த இந்திய தேசத்தில் அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் யார் பிறக்கிறார்களோ அந்த மண்ணின் மைந்தர்களாக மாறுகிறார்கள். திரு செல்வ பெருந்தகை, இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது எந்த மதத்திற்கும் யாருக்கும் எதிரானதல்ல. ஜனசங்க காலத்திலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இது புதியதும் அல்ல என்று அமித்ஷா தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதுல பாதகமான அம்சம் என்று நீங்கள் குறிப்பிடுற விஷயம் என்ன? அவர் சொன்னதை நானும் பார்த்தேங்க. இதெல்லாம் ஆணவத்தின் உச்சி. இப்போ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்களுக்கு இந்த தேசத்துல அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது 10 ஆண்டுகள் தேவைப்பட்டால் நீடிக்கலாம் நாங்க. ஆனா இன்னைக்கு 70 ஆண்டுக்கு மேல் நீடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் நீடிச்சிட்டு இருக்காங்க? இன்னும் அந்த போக்கு மாறவில்லை, மாற்றங்கள் வரவில்லை. ஆகையால் பட்டியலின மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அவர்கள் கொடுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உரிமை, அந்த சட்டத்தை நீடிக்கப்படுகிறது. அதே போன்றுதான் ஒரு காலத்தில பொது சிவில் சட்டம் எது கொண்டு வந்தாலும் இந்த நாடு அதற்கு முழுமையாக தயாராக வேண்டும். எங்க தயாராகி இருக்குது? தினம் தினம் கலவரம், தினம் தினம் பிரச்சனை. இதெல்லாம் ஏவி விடுறது யாரு? RSS, பாஜக. ஆகவே இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு, சில ஓட்டுகளை வாங்குவதற்காக இந்த முயற்சி எடுக்கிறார். இதை இந்து மக்கள், நான் இந்து தான், நான் பேசுறேன், நான் இந்து தானே, நான் கேட்கிறேன், எப்படி அனுமதிக்க முடியாது? எந்த இந்துக்கள் அதை அனுமதிப்பாங்க? இந்த தேசத்துல பிறந்தவங்க, இன்னும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் தானே இஸ்லாமியர்கள். இந்த தேசத்தை பாதுகாத்தவர்கள் தானே அவங்க. அவங்க எல்லாம் நம்ம தேசம் விடுதலை ஆயிருக்க முடியுமா? இன்னைக்கு அமித்ஷா மோடியும் பாராளுமன்றத்தில் உட்கார முடியுமா? இந்த பேச்சுவார்த்தைக்கு யார் முதல் 5 பேர் அனுப்புனாங்க. 5 பேர்ல 4 பேர் யாரு? எல்லாம் இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆகையால் இந்த வரலாறு தெரியாம RSS உடைய சித்தாந்தத்தை திணிக்க பார்க்கிறார். இது மிகப்பெரிய படுதோல்வியை RSS உடைய சித்தாந்தத்தை பாஜக திணிக்க பார்க்கிறது. இது படுதோல்வியை தான் கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே இதையெல்லாம் ஏற்பதற்கு ஒருபோதும் இந்திய மக்கள் தயாராக இல்லை. நன்றி சார், இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.